அன்புக்குரியவர்களே, தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று. அப்போ இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். நாம் சந்தோஷமாய் ஆராதிக்க வேண்டியதான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த நாள். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, அவரை தொழுது கொள்கிறதுனாலே, அவரை ஆராதிப்பதினாலே நாம் அவரிடத்துல என்ன பெற்றுக்கொள்கிறோம்? சுதந்திரமாகிய பலனை பெற்றுக்கொள்கிறோம். உரிமை பங்கினை பெற்றுக்கொள்கிறோமா? நமக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று சொல்கிறார். யாருக்கு அந்த உரிமை? யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு உரியவைகளில் உரிமை பாராட்டக்கூடிய பங்காளர்களாய் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போகிறதுனால எனக்கு என்ன லாபம்னா, அவரிடத்தில் இருக்கிறதை உரிமையாக அதை எடுத்துக்கொள்வதற்கு பங்காளிகளாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு மேன்மை! அவரிடத்தில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உள்ளடக்கின தெய்வம் அவர். அவரை ஆராதிக்கிறதுனால இவ்விதமாய் நானும் நீங்களும் உரிமை பங்காளராக மாறுகிறோம். ஆகவே இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளை நீங்கள் வீணடிக்காம அவரை ஆராதனை செய்வதற்காக போங்க. அவரிடத்தில் இருக்கக்கூடியதை முழுமையாக சந்தோஷமாக உரிமையாக பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளை ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே இந்த நாளை ஒதுக்கி வையுங்கள். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. வாரத்தின் முதல் நாளில் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரை ஆராதிக்க போக வேண்டும். அதன் மூலமாக நான் அவரிடத்தில் உரிமை பங்கினை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்றதான தெய்வீகமான வெளிப்பாடோடு பிள்ளைகள் வாழட்டும் அப்பா. ஒருவராகிலும் ஆராதனைக்கு போகாமல் இருக்கவே கூடாது. வாரத்தின் முதல் நாள் உம்மை கனம் பண்ணட்டும். நீர் கொடுக்கிற சகல நன்மைகளை பெற்று வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.